ஒரு இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு நான் நன்றியும் வாழ்த்துதல்னு சொல்லுகிறேன். அருமையான சபையின் போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கு யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலைவேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தை கொண்டு ஆண்டவர் பேசும்படியாக விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளலாம். லேவியராகமம் வேகமாக திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனமும் 42, 43, 44வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் முதல்ல 34ஆம் வசனத்தை வாசித்த இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த ஏழாம் மாதம் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்க கூடார பண்டிகையாக இருப்பதாக. இப்ப வாசிக்கலாம். 42, 43. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களிலே குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலிலே பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல் என்ற அர்த்த வசனம் வாசிங்க. அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தார். நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காரியத்தை தேவன் நம்மோடு கூட என்ன பண்ண போறாரு, பேச போறார். நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 பண்டிகை கர்த்தர் என்ன பண்ணாரு, அனுசரிக்கும்படி சொன்னார். எத்தனை பண்டிகை? 7 பண்டிகை கர்த்தர் அனுசரிக்கும்படி சொன்னாரு. அதுல கடைசி பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை. கடைசி பண்டிகை தான் 7 பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல கடைசி பண்டிகை என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. கூடார பண்டிகை நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 400 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. 30 வருஷம் யோசேப்பின் நாட்களில் இருந்தாங்க. மொத்தம் எத்தனை வருஷம்? 430 வருஷம். இப்போ இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய அவங்க 40 வருஷம் எங்க இருந்தாங்க? வனாந்தரத்தில் இருந்தாங்க. அப்போ கூட்டி கழித்து பார்த்தா 470 வருஷம் ஆகிறது. இப்போ எங்க போயிட்டாங்க? 470 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போயிட்டாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அந்த சந்ததி போயிடுச்சு. எல்லா கோத்திரங்களுக்கும் என்ன பண்ணிட்டாங்க? பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கூடார பண்டிகை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க எங்க இருக்கிறாங்க? இப்ப கானான் தேசத்துக்குள்ள குடியிருக்கிறாங்க. நல்ல விசாலமான தேசம், ஆசீர்வாதமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், எந்த அடிமைதானம் இல்லாத தேசத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ 7 நாள் என்ன பண்ணணும்? ஒரு கூடார பண்டிகை நீ என்ன பண்ணணும்? அனுசரிக்கணும். இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு கூடாரத்துல வசிக்கணும். உன் வீட்லயே இல்லை, உன் வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணணும்? கூடாரத்துல வசிக்கணும். பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஏன்னா நீ குடிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அங்கதான் இருக்கணும். அப்போ வந்து பிள்ளை கேட்டானா அப்ப நீ சொல்லணும், ஆண்டவர் எங்களை என்ன பண்ணாருப்பா, எகிப்து தேசத்துல நாங்க அடிமையா இருந்தபோது எங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்தாரு, யோர்தானை வற்றி போக பண்ணினாரு, எரிகோவை ஆயி பட்டணத்தெல்லாம் நாங்க ஜெயம் எடுத்தோம். ஆண்டவர் எங்களை ரொம்ப அற்புதமா நடத்தி வந்தாரு. ஆமா, சாப்பிடுவதற்கு மன்னாவை கொடுத்தாரு, போடுவதற்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு, பாதரட்சை கொடுத்தாரு, மேக சமூகமாக அக்கினி சமூகமாக இருந்தாரு. எதுக்கு கூடார பண்டிகைனா, உன் புள்ள வந்து உன்னை கேட்பான், உன் மக வந்து கேட்பா, உன் மக வந்து கேட்பா, ஏன் அந்த வீட்டுல இருந்த நம்ம ஏன் இங்க ஏன் வரணும்னு கேட்பான். அப்ப நீ சொல்லு, ஆனா கர்த்தர் உனக்கு செய்ததை என்ன பண்ணு, அப்ப நீ சொல்லு. அப்ப ஆண்டவர் உனக்கு செய்தாதல்ல, அதெல்லாம் நினைத்து கொஞ்சம் என்ன பண்ணு. அந்த கூடாரத்தில் இருக்கும் போது நீ நினைக்கணும், அடா இவ்வளோ அற்புதமா என்னை கர்த்தர் நடத்தி வந்தாரா, இவ்வளோ அற்புதம் அதிசயமா கர்த்தர் நடத்தி வந்தாரா அப்படின்னு உன் பிள்ளைக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அப்போ உன் பிள்ளை இந்த கூடாரத்துக்கு வந்தாதான், 7 நாள் உள்ள இருந்தாதான், அப்ப கேட்டா நீ என்ன பண்ணணும் சொல்லு. அப்ப கேட்டா நீ என்ன பண்ணணும்? அப்ப யாரை நினைக்கும்படி செய்யப்பட்டதுன்னா, கர்த்தரை நினைக்கும்படி, அந்த சந்ததி நினைக்கும்படி, அந்த சந்ததி அவரை அறியும்படி அது செய்யப்பட்ட ஒரு கூடார பண்டிகை தான் அந்த பண்டிகை. ஓகேவா?
7 நாள் அனுசரிக்கணும். அங்கதான் அது அழகா வீடு மாதிரி கூடாரத்துல வந்து அவன் தங்கணும். அவன் கேட்கறதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். ஓகேவா? அதுக்காக ஒரு நியமிக்கப்பட்டதான ஒரு பண்டிகை தான் இந்த பண்டிகையாக இருக்குது. இந்த பண்டிகையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தை என்ன பண்ண போறாரு. எதுக்கு அந்த பண்டிகையை 7 நாள் நினைக்க சொன்னாரு? உன் பிள்ளை வந்து என்ன பண்ணுவான், கேட்பான். உன் மகன் வந்து கேட்பான். உன் பேர பிள்ளைங்க கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு கர்த்தர் உன்னை நடத்தின விதமோ, உன்னை பாதுகாத்த விதமோ, உனக்கு அற்புதம் செய்த விதமோ, உன்னை விடுவித்த விதமோ அவனுக்கு தெரியாது. அவனுக்கு யார் தான் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். அதுக்கு தான் நியமிக்கப்பட்ட. அதை நான் செய்ததை நினைக்கணும். எப்பவுமே ஆலயம் முடிஞ்சோடனே சொல்லுவேன்ல, நாத்துமாவே கர்த்தரை சோத்தரி. முடியல, மீட்டிங் முடியல, தப்பா நினச்சிக்காதீங்க. நாத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரு. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரு, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன பண்ணாத, மறந்துடாத. அதுக்கு தான் நீ மறக்க கூடாது. அநேக வழியில் ஆண்டவர் நமக்கு செய்ததை என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் நமக்கு செய்ததை, நம்ம குடும்பத்துக்கு செய்ததை, நமக்கு பிள்ளைங்களுக்கு செய்ததை, நமக்கு செய்ததை எல்லாரும் சுத்தமாக என்ன பண்ணிட்டோம், மறந்து போயிட்டோம். ஆனா மற்றதெல்லாம் ஞாபகங்குது. அவன் திட்டினான் பாரு, என்னை விட்டு தருத்தினான் பாரு, உன்னை சத்தியமா மன்னிக்க மாட்டேன் சொன்னான் பாரு, அதெல்லாம் ஞாபகங்குது. ஆனா கர்த்தர் செய்தது என்ன பண்ணல. இன்னைக்கு அதுதான் உன் பிள்ளை வந்து கேட்கும் போது, டே என்னை இப்படி நடத்தி வந்தாருடா. உன் மகன் வந்து கேட்பான், உனக்கு ஒன்று தெரியுமாடு, என்னை உங்களை அவளை, உனக்கு ஒன்று தெரியுமாடா, உனக்கு ஒன்று தெரியுமாடு, கர்த்தர் இதமா நடத்தி வந்தாரு. அதை நீயும் நினைக்கணும். உன் பிள்ளைங்க என்ன பண்ணணும், நினைக்கணும். நித்திய காலமா இன்னைக்கும் அந்த பண்டிகையை எகிப்தில் என்ன பண்றாங்க, ஆசரிக்கிறாங்க. அப்போ அவங்கள நினைக்க ஆசரிப்பின் கூடார் அந்த கூடார பண்டிகை நியமிக்க சொன்னாரு. இந்த மாலை வேளையில கர்த்தர் என்ன நினைக்க சொல்றார். செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? அவர்கள் நினைப்பதற்காக கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து கூடாரத்தை அமைத்து அதில் 7 நாள் இருந்து யாரெல்லாம் கேட்குறானோ அவனுக்கு இதெல்லாம் சொல்லுவதற்காக தான் நியமிக்கப்பட்ட. நினைக்கணும், ஆண்டவரை நினைக்கணும். இப்போ இந்த மாலைவழியில் ஆண்டவர் இந்த முதல் நாள் கூட்டத்தில் எங்களை எதை நினைக்க சொல்றார். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு என்ன? எங்களை எதெல்லாம் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எங்களை எதெல்லாம் நினைக்க சொல்றாரு. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நம்ம ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட, நம்ம சபை ஆசீர்வதிக்கப்பட, நமக்கு ஒரு பெருக்கத்தை உண்டாக்க, நம் நிமித்தம் ஒரு பெரிய அசைவை இந்த கோடம்பாக்கம் பகுதியில் என்ன பண்ணணும், நிச்சயமாக கொண்டு வரணும். அல்லேலூயா. பாஸ்டர் வந்து ஊழிய ஆரம்ப நாட்கள்லேருந்து எனக்கு தெரியும் பாஸ்டர். ஓகேவா? நான் 2008 நான் ஊழியத்துக்கு வந்தேன். 2008 ஊழியத்துக்கு வந்தேன். 2013-14 நான் அந்த கோடம்பாக்கம் அந்த ஹாலில் அங்கே தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணேன். ஆனால் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது சபையே கிடையாது. ஆனால் இப்போது அநேக சபை, அநேக ஊழியர் பெருகிட்டாங்க. சரி, ஓகே, கர்த்தர் சித்தத்தின்படி வரட்டும். ஆனால் எவ்வளோ சபை இருந்தாலும் நம்ம சபையினுடைய மேன்மை, நம்ம சபையினுடைய பெருக்கம், நம்ம சபையுடைய ஆசீர்வாதம், நம்ம சபையுடைய எழுப்புதல், நம்ம சபையுடைய அசைவு, ஆனால் ஜனங்களுக்கு இதை கர்த்தர் கொண்டு போகும்படியாக விரும்புகிறார். எதை நினைக்க சொல்றாரு? இன்னைக்கு மறந்துட்டேங்க. ரொம்ப காரியத்தை என்ன பண்ணிட்டோம்? சத்தமா சொல்லுங்களேன். ரொம்ப காரியத்தை என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். ஆனா நீ மறந்ததை மறுபடியும் கர்த்தர் நினைக்க சொல்றாரு. ஆனா அதை கண்டு நினைச்சு நீ செயல்பட்டுட்டேனா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம், குடும்பத்தில் ஒரு மாற்றம், ஊழியத்தில் ஒரு மாற்றம், சபையில் ஒரு மாற்றம், தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு மாற்றம், நம் நிமித்தம் பட்டணம், நம் நிமித்தம் தேசம், நம் நிமித்தம் கிராமம், நம் நிமித்தம் இந்த கோடம்பாக்கத்தில் ஒரு பெரிய அசை உண்டாக போகிறது ஐயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் என்ன பாருங்களேன், நான் சொல்லும்போது வாஸ்தா போதும். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 10 பேர் வராங்க. ஓகேவா? எதுக்கு வராங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் குஷ்டரோகத்தில் இருக்கிறேன், அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், விடுதலை கொடுக்கணும்னு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ உன் ஆசாரியனுக்கு என்ன பண்ணு, காண்பி அப்படின்னாரு. போகையில் அவன் என்னவாயிட்டான், சொஸ்தமாயிட்டான். ஆனால் ஒரே ஒருத்தன் மாத்திரம் திரும்பி வந்தான். 10 பேர் வரல. 10 பேர் சுகத்தை விரும்பினான், 10 பேர் அற்புதத்தை விரும்பினான், 10 பேர் நன்மையை விரும்பினான், 10 பேருக்கு விடுதலை கிடைச்சிச்சு. போகும்போது அங்கே போயிட்டு இல்லை, பல மைல் தூரம் போயிட்டு இல்லை, ஆசாரங்கள போயிட்டு இல்லை, நடந்து போகும்போது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒருத்தன் திரும்பினாயா வந்து அவனுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர் அவனுக்கு செய்ததெல்லாம் நன்றி சொன்னான். அப்போ ஆண்டவர் அவன் என்ன தெரியுமா கேட்டாரு, டேய் சுகமானது 10 பேருடா, இந்த அந்நியனை தவிர மீதி 9 பேர் எங்கடா அப்படின்னு கேட்டார். அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாருன்னா, ஆண்டவர் நம்ம செய்ய சொன்னதை
நம்ம மறக்கவே கூடாது. அதை நம்ம கண்ணி நினைச்சிட்டோம்னா, நீ என்ன நினைச்சேன்னா நான் உன்னை நினைப்பேன், நீ என்ன நினைச்சேன்னா நான் உன்னை நினைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்ன நினைச்சேன்னா நான் உன்னை நினைத்து உன்னை பலப்படுத்துவேன், என்ன நினைச்சேன்னா நான் உன்னை நினைச்சு உன்னை பெருக பண்ணுவேன், என்ன நினைச்சேன்னா நான் உன்னை நினைச்சு உன்னை பயன்படுத்துவேன். ஆண்டு சொல்றாரு, எதை நீ நினைக்கணும்னு சொல்றாரு. இன்னைக்கு இதை மாத்திரம் லைட்டாக நினைச்சு பாரு. இது வரைக்கும் எங்கெல்லாம் கர்த்தர் உங்களை நினைக்கலையோ, எங்கெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்தலையோ, எங்கெல்லாம் கர்த்தர் உங்களை பலப்படுத்தலையோ, அங்க கர்த்தர் உங்களை நினைக்க போகிறார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை நினைத்தார், அவர் ஆரோன் குடும்பத்தை நினைத்தார், அவர் மோசேயின் குடும்பத்தை நினைத்தார். அதே தேவன் இப்ப நம்மளை நினைக்க போறார். 7 காரியத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். முதல் காரியம் எதை நினைக்க சொல்றாரு, வேகமா எடுத்துக்கலாமா? ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். ரொம்ப காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேச போற. எதை நினைக்க சொல்றாரு? செய்தி யாராவது கேட்டாங்கன்னா, என்ன செய்தின்னு கேட்டாங்கன்னா, கர்த்தர் என்ன நினைக்க சொன்னாரு, எங்கள் சபை வளர்ச்சிக்காக, எங்கள் ஊழிய பெருக்கத்திற்காக, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, என் தனிப்பட்ட ஜீவியத்துக்காக, பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்களை உள்ளே கொண்டு வர, சபைக்கு விரோதமாக குறை சொல்லிட்டு இன்னும் தெரிஞ்சிருக்கிற ஜனங்களை உள்ளே கொண்டு வர, எப்பா இந்த சபை எப்படி தான் வளருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வியை கர்த்தர் கொண்டாந்து நிறுத்த போகிறார். முதல் காரியம் எடுத்துக்கலாமா? யோனா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வேகமாய் திருப்பி கொள்ளலாம். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எதை நினைக்க சொல்றாரா? யோனா 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. அமித்ஷாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவுக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து என்ன பண்ணினதா? இப்போ ஆண்டவர் டைரக்டா பேசுறாரு. ஆண்டவர் யாரோட பேசுறாரு? டைரக்டா. அருமையான போதகர் மூலியமாகவோ, அருமையான தாயார் மூலியமாகவோ இல்ல, டைரக்டா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஓகேவா, நீ எழுந்து மகா நகரமாகி நினைவுக்கு போ, அதற்கு விரோதமா என்ன பண்ணு? பிரசங்கம் பண்ணு. அவருடைய பாவம் என் சமூகத்துல வந்து என்ன பண்ணினது? எட்டினது. போ அப்படின்றாரு. இன்னும் ஒரு 40 நாளுல இந்த பட்டணம் என்ன பண்ணப்படுவது? கவிழ்க்கப்பட போகுதுப்பான்னு சொல்லி எல்லாம் பிளானு, எல்லாம் திட்டம், ஸ்கெட்ச் எல்லாம் கொடுத்து அவனை அனுப்புனா, இவன் நினைவுக்கு போக வேண்டியவன் எங்க போறான்? கூலி கொடுத்து தர்சு பட்டணத்துக்கு என்ன பண்றான்? எல்லா காரியத்தை மாத்துறான். அவன் மேலே வச்சு திட்டத்தை மாத்துறான், நோக்கத்தை மாத்துறான், அழைப்பை மாத்துறான். அந்த வார்த்தை எல்லாத்தையும் மாற்றி இவர் எங்கே போனார்னா, தர்சிசுக்கு போய் கூலி கொடுத்து, சார் எங்கே போயிட்டார் தெரியுமா? அடித்தட்டில் யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லி அடித்தட்டில் போய் அயந்த நித்துற அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கர்த்தர் எதை அனுப்புனாராம்? பெருங்காற்றை கர்த்தர் அனுப்புனாராம். காற்று வந்து இன்னைக்கு அந்த கப்பல் உடையத்தக்கதாக, ஆமாம், சரக்கெல்லாம் தூக்கி அதில் போடத்தக்கதாக ஒரு பெரிய கொந்தளிப்பம் காற்றை வந்து மாலுமி சொல்றான், டேய் ஐயோ அழிவு வந்துடுச்சுடா, சிஸ்டர் பிரதர் உன் தேவனை நோக்கி என்ன பண்ணு, டே ஏந்திரா உன் தேவனை நோக்கி கூப்பிடுறா, உன் சாமியை நோக்கி கூப்பிடுறா, சிஸ்டர் சாமியை நோக்கி கூப்பிடு. எல்லாம் கத்துறான், தூக்கி போடுறான். உயிர் மிச்சமா போகுது. எல்லாம் தூக்கி போனா அண்ணன் மேல ஆடுறதும் தெரில, கொந்தளிப்பு வருதும் தெரில. ஜனங்க கத்தி ஏந்தானா? இல்லை, அவன் கத்தி ஏந்தானா? இதை ஷேக் பண்ணுறதை பார்த்து ஏந்தானா? அலை அதிகமாக வருத்து ஏந்தானா? இப்படி போய் அப்படி போய் வரத்தை பார்த்து ஏந்தானா? நல்லா தூங்குறான், நிம்மதியாக தூங்குறான், நல்லா தூங்குறான். எல்லா காரியத்தை செய்து முடிச்சிட்ட மாதிரி தூங்கிக்கிறான் பாருங்க. எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிட்ட மாதிரி எல்லாத்தையும் செய்து, இங்கே பாருங்களேன், எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன்பா, எல்லா காரியத்தை என்ன பண்ணிட்டேன், நான் செய்து முடிச்சிட்டேன். நிம்மதியாக தூங்கல, எந்த காரியம் செய்யாமல் தூங்கினுக்கிறான். எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சுட்டு தூங்கினாடோ பரவாயில்ல, நினைவுக்கு போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பி, டே மரம் மண்டை உன்னல்ல அவனை, நீ தூங்கினாடோ பரவாயில்லடா. மேலே நான் நடக்கிறதே தெரியாமல் ஒருத்தன் நிம்மதியாக தூங்கினுக்கிறான். மாலுமி வந்து எழுப்புறான், டே ஏந்திரா துச்சி பூச்சி ஏந்துக்கிறான். நான் மாட்டு, டே என்ன நடக்குதே தெரியலையாடா, அவன் கொந்தளிப்பு வந்துச்சுடா, அலை வந்துச்சுடா, எல்லாம் சரக்கு மட்டும் தூக்கி போடுறாங்கடா, உன் தேவனை நோக்கி என்ன பண்ணுறா? கூப்பிட்றா அப்படின்றாரு. அவ்வளோதான். சீட்டு கீட்டு போட்டு பார்த்தா பேர் யாருக்கு விழுந்தது? ஐயாவுக்கு விழுந்தது. தூக்கி எங்கே போட்டாங்க தெரியுமா? ஓ செத்தா போதுண்டா எப்பா, இனி நினைவுக்கு போய் சாவர்த்துடைய இவன் கையால் சாவரண்டா, நினைவுக்கு போய் சாவர்த்துடைய மீன் கையால் சாவரண்டா, நினைவுக்கு போய் சாவர்த்துடைய இங்கேயே முடிச்சிடன்னு தூக்கி போட்டான். டேய்
உன்னை சாவதற்கு அழைக்கலடா. உன் மேல ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் அனாதி திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்காரு ஐயா. இவன் போட்ட எல்லா பிளானும் கர்த்தர் அபத்தமாக்குவார். உன் வாழ்க்கையில நீ போடுற எல்லாம் நீ மாம்சத்துல போட்டேன்னா எல்லா பிளானும் அபத்தமாக்கும். ஆவியில போட்டேன்னா எல்லா பிளானும் நிறைவேறப்படும். புரிந்தவர்கள் அல்லேலூயா ஆமென் என்று சொல்லிவிட்டார்கள். சிலருக்கு புரியவில்லை, அவர்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இந்தியில பேசி கொண்டிருக்கிறேன். அந்த தமிழையே திருப்பி நான் மொழியாக்க பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. மாம்சத்தில் போடுகிற எல்லா பிளானும் அது என்ன மாம்சத்தில் போடுகிற எல்லா பிளானும் ஒரு காரியம் நிறைவேறாது. ஆவில போடுகிற எல்லா காரியமும் அது நிச்சயமா நிறைவேறும். அப்பா ஒரு தடவை சொல்லிட்டேன், ரெண்டாவது இந்த ஜனங்களுக்கு புரியல. ஆமாண்டா, என் ஜனங்களுக்கு 2 தடவை சொன்னாதான்டா புரியும், இன்னொரு தடவை சொல்றான்றாரு. கேட்டு வந்தேன் போயிட்டு. ஆமா, மாம்சத்துல போற எல்லா பிளான் என்னவாது நிறைவேறாதையா. ஆனா ஆவியில போற சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, தேசத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கையில போற எல்லா பிளானும் கர்த்தர் நிறைவேற்றுவார். இவன் போட்டதெல்லாம் பிளான் வேஸ்ட், தூக்கி போட்டான், செத்துருவான் நினைச்சான். போனா உள்ள போய் என்னடா இன்னுமாடா எனக்கு சாவு வரல, இன்னுமாடா எனக்கு சாவு வரலன்னு மீன் வயிற்றுல போய் அவன் ஜெபம் பண்ணான். அவன் திருப்பி அங்க போய் அவனை கக்கினாரு. முதல்ல ஆண்டவர் எதை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, அழிந்து போகிற ஜனங்களை அவனை நினைக்க சொன்னார். பா, அந்த அழிந்து போகிற ஜனங்களை நினைப்பதற்காக ஒரு 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 போட்டை படகை பயன்படுத்துறாரு, ஒரு கப்பலை பயன்படுத்துறாரு, ஒரு மாலுமியை பயன்படுத்துறாரு, சரக்கு மூட்டைகளை பயன்படுத்துறாரு, ஒரு மீனை பயன்படுத்துறாரு. முதல்ல ஆண்டவர் எதை நினைக்க சொல்றாருன்னா, எனக்கு அன்பு சகோதரா, உனக்கு எதை நினைக்க சொல்றாருன்னா, அன்னைக்கு 1,20,000 மேற்பட்ட ஜனங்களை நினைத்து சுவிசேஷத்தை அறிவிடா, அந்த ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துறா. ஆமென், சுவிசேஷத்தை பிரசங்க சொல்லு. இன்னைக்கு இந்த சபைக்கு சொல்றாரு. எதை நினைக்க சொல்றாரு தெரியுமா? அழிந்து போகிற ஜனங்களை ஆண்டவர் நினைத்து அழிவிலிருந்து அவளை காப்பாற்றும்படியாக, அழிவிலிருந்து அவளை ரட்சிக்கும்படியாக, அழிவிலிருந்து அவர் சபைக்கு கொண்டு வரும்படியாக, அழிவிலிருந்து அவர் நித்தியத்தை கொண்டு வரும்படியாக முதல்ல கர்த்தர் எதை நினைக்க சொல்றாருன்னா, அழிந்து போகிற மக்களை கர்த்தர் நினைக்க சொல்றார். இப்ப அங்க போயிட்டான், ஒரே பிரசங்கம் தான். என்ன பிரசங்கம் பண்ணா? 2 ஹவர்ல இன்னும் 40 நாள் நினைவு கவிழ்க்கப்படும் அப்படின்னா அவள் எல்லா ஜனங்களும் உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. இப்போ அந்த செடி கீழே பத்துனுக்கிறாரு. எங்க பத்துனுக்கிறாரு? சூரை அந்த செடி கீழே பத்துனுக்கிறாரு. ஆமா, சூரை செடியில அந்த செடி கீழே பத்துனுக்கிறாரு சாரு. அப்படியே அந்த செடி நிழல்ல என்னமா சுகமா காத்து வருது தெரியுமா? அப்படியே உசு உசு உசுன்னு வீசுது. ஐயா குறட்டும், எவனு தூங்குறது தாண்டா இவனுக்கு வேலை, இவனுக்கு தூங்குறது தான் வேலை. தூங்குப்பா, தேவ திட்டத்தையும் நோக்கத்தையும் செய்துட்டு தூங்கு. அக்கா தூங்குக்கா, 2 தூக்கம், 1 சரீர பிரகாரமா தூங்கு. மண்ணை போய் தூங்குறிய, எந்த தூக்கம் வந்தாலும் அவர் வேலையை செய்துட்டு அங்கே போய் தூங்குறான். ஆண்டவர் ஒரு பூச்சிக்கு என்ன பண்ணாரா? கட்டளையிட மொத்தத்தை என்ன பண்ணுச்சு? அரிச்சு போடுச்சு. எந்த வேதனை படுறான். ஐயோ வெயில் வருது, மூஞ்சி மேல அடிக்குது இந்த ஆண்டு. அப்பதான் சொல்ற, டேய் ஒரு செடிக்காக இவ்வளோ வேதனைப்படுறிய, இடது கைக்கும் வலது கைக்கும் அறியாத 1,20,000 பேர் மக்களுக்கு நான் பரியாமல் இருப்பேனோ? எதை நினைக்க சொல்றாருன்னா, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கொஞ்சம் நினைன்ற, அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, அந்த ஜனங்களை சபைக்கு கொண்டு வர, அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க, அந்த ஜனங்களுக்காக பாரப்பட. ஆமா, முதல்ல அந்த காரியத்தை நினைக்க ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. யோனா கையில 1,20,000 பேரை கொடுத்தாராம். சபை பேரை மறந்துட்டான் பாரு. ஓகேவா? புது வாழ்வு சீயோன் சபையில அல்லேலூயா கோடம் பக்கத்தையே கொடுத்திருக்கிறார் ஐயா. இந்த பட்டணத்தையே வரல சத்தம் வரல. இந்த பட்டணத்தையே கொடுத்திருக்கிறார் ஐயா. கிராமங்களை கொடுத்திருக்கிறார் ஐயா. தேசத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா. எழுந்தரு அந்த ஜனங்க பாவத்தில், அக்கிரமத்தில், அசுத்தத்தில், உலகத்துல சத்துருவால் விக்கிரத்தால் ஆழ்ந்து போகாதபடி எப்படியோ நினைக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. ஐஸ்வரவான் ஒருத்தர் இருந்தான், லாசரு ஒருத்தர் இருந்தான். அந்த ஐஸ்வரவான் பூமியில நல்லா வாழ்ந்தான், லாசரு தரித்திரனா வாழ்ந்தான். இங்க இருந்த வாழ்க்கை அப்படியே அங்க மாறிடுச்சு. இங்க இருந்த வாழ்க்கை, லாசரு கீழே இருந்தான், அவன் மேல இருந்தான். ஓகேவா? அவன் கையில இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு இவன் எதிர்பார்த்தான், அப்படியே அங்க மாறிடுச்சு. இப்போ அவன் கீழே இருக்கிறான், லாசரு மேலே இருக்கிறான். ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா ஒன்றும் கிடைக்கல.
ஆனா ஒரு காரியத்தை அவன் நினைச்சான்யா, நரகத்துல வேதனைப்படுற ஒரு காரியத்தை நினைச்சான். தண்ணி கேட்டான், தண்ணி கிடைக்கல. ஒரு காரியத்தை நினைச்சான், எனக்கு 5 சகோதரர் உண்டையா. எத்தனை சகோதரர் உண்டு? எனக்கு 5 சகோதரர் உண்டையா. அந்த 5 சகோதரிக்கு மனைவி உண்டு, அந்த 5 சகோதரனுக்கு பிள்ளைகள் உண்டு, பெற்றோர் அந்த அப்ப எல்லாம் உண்டு. அவர்கள் யாரும் இந்த வேதனை உள்ள இடத்திற்கு வராதபடி அங்க லாசர் அனுப்போன்னு சொன்னாயா. அதுக்கு அவர் சொன்னாரு, அந்த வேதனையான இடத்திற்கு வரக்கூடாத தடுத்து நிறுத்த புது வாழ்வு சீயோன் சபை மக்கள் இருக்கிறாங்கப்பா, அவங்க பார்த்துப்பாங்கப்பா இந்த காரியத்தின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சிருக்கியா, நல்ல வேணும் வேலை வேணும்னு நினைச்ச நீ, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச நீ, வீடு கட்டணும்னு நினைச்ச நீ, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு நினைச்ச நீ, எனக்காவது நம் நிமித்தம் ஜனங்க ரட்சிக்கப்படணும், அழிவிலிருந்து காப்பாற்றப்படணும், சபைக்கு வரணும், நித்தியத்தை அடையணும்னு நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைக்கவே இல்லை. அதனால தான் ஏன் இந்த சபை இவ்வளோ பாரப்பட்டு நடத்துறாரு, இவ்வளோ பாரப்பட்டு ஊழியரம்மா நடத்துகிறாங்க. எவ்வளோ கடினமான ஊழியம் தெரியுமா இது? எவ்வளோ மன வேதனை தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏதோ 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 ஊழியத்தை பண்ணால் நீங்கள் காணிக்க கொடுப்பீங்க, தசமாக கொடுப்பீங்க, நான் அதில் ஒரு பிழைப்பு வரும், என் மனைவிக்கு ஒரு பிழைப்பு வரும், என் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், பிள்ளைங்களை படிக்க வைக்கவோ குடும்பத்தை நடத்தவோ சாப்பாட்டுக்காக வரலையா. உங்களெல்லாம் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க, உங்களெல்லாம் அவர் ராஜ்யத்தில் பயன்படுத்ததாயா அவர் தரிசனத்தோடு வந்திருக்கிறார். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீ அழிந்து போகிற மக்களை நீ மீட்டெடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் 2 பேதுருல வாசிக்கிறேன்ல. ஆமா, நீங்களோ உங்களை அந்த காலத்தை நிறுத்தபடி ஆச்சரியமான ஒளிக்க வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ஆசாரிய கூட்டமா இருக்கிறான். அன்னைக்கு நினைவில்லாம அவன் உட்காந்து தூங்குறான்யா. ஆனாலும் விடமாட்டாரு ஆண்டவர். விடமாட்டாரு. ஏதோ போயிட்டு இருக்கன்னு ஆண்டவர் விடமாட்டாரு. ஆனா ஆண்டவர் மறுபடியும் உன் பக்கமாய் ஆண்டவர் திரும்புகிறார். உன் பக்கமாய் ஆண்டவர் திரும்புகிறார். உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். வல்லமைக்கு தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். எழுப்புதலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பட்டணத்தின் அசைவுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். மறுரூபத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அதனுடைய கிரியைகளை கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது போல, ரிபா லாபா ரஷங்கலா, ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது போல வரப்போற நாட்களில் சபையை எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினது போல ஆண்டவர் சபையை வல்லமைக்கு நேராக, அபிஷேகத்துக்கு நேராக, கிரியைகளுக்கு நேராக, ஒரு மறுரூபத்துக்கு நேராக, ஒரு அசைவுக்கு நேராக தேவன் உங்களை ஒவ்வொரு பிள்ளைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். மீனை ஆயத்தப்படுத்தினார். மீன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தது. மீன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தது. அந்த பூச்சி செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தது. யோனா செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தான். நான் செய்ய வேண்டிய காரியத்தை எப்போது செய்கிறனோ அப்போது எழுப்புதல் உண்டாகும். நான் செய்கிற காரியத்தை எப்போது செய்கிறனோ அப்போது மறுரூபம் உண்டாகும். நாங்கள் செய்கிற காரியத்தை எப்போது செய்கிறோமோ அப்போது பட்டணம் அசைவு உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல எதை நினைக்கணும்னா, உனக்கு எப்படிடா தூக்கம் வரும்? ஒரு பிளானையே மாத்திட்டு தூங்கி நிக்கிறியாடா, திட்டத்தையே மாத்தி தூங்கி நிக்கிறியாடா, எவனா எப்படின்னா போட்டேன்னு தூங்கி நிக்கிறியாடா. டேய், ஒருத்தன் செத்து எல்லாருமே சாவடிக்க பாக்குறியாடா. அப்படி இல்லடா, நீ வாழ்ந்து எல்லாரையும் வாழ வைக்கணும்டா. நீ எழுந்து எல்லாரையும் எழுப்பணும்டா. நீ எழுப்பி எல்லாரும் எழுப்புதற்குள்ளா வரணும். முதல்ல சொல்றாரு, அழிந்து போகிற மக்களை நினைக்க சொல்ற. இரண்டாவது எதை நினைக்க சொல்றாரு? இன்னும் ஆழமா போறாரு. ஓகே, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். செகண்ட் எதை நினைக்க சொல்றாரு? வேகமா எடுத்துங்க, நான் நேரத்தோட முடிச்சிருவேன். நியாயாதிபதிகள் 13:5. நீ கர்ப்பந்தர் நல்லா கவனிங்க. இந்த 13ஆம் அதிகாரம் 2வது சொல்றேன். 13ஆம் அதிகாரம் யாரை குறித்து எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி? சிம்சோனை குறித்து எழுதப்பட்ட 13, 14,
15, 16, 13, 14, 15, 16 4 அதிகாரத்துல ஒரு சிம்சோனை குறித்து எழுதப்பட்டதான ஒரு வேத பகுதி. மனோவாவுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இப்ப ஆண்டவர் தெய்வ தூதர் மூலியமா என்ன பண்றாரு? மனோவாவோடு மனைவியோடு கூட என்ன பண்றாரு? ஆண்டவர் இடைப்படுகிறார். இது போல ஒரு குமாரனை என்ன பண்ணுவேன்? நீ பெறுவ. அவன் மேல இருக்கிற அபிஷேகமும் அவன் மேல இருக்கிற அழைப்பும், அவன் யாருன்னா அவன் நசரனா இருப்பான், கர்த்தருக்குள்ள இருப்பான். ஆமா ஆமா, இஸ்ரவேலை பெலிஸ்தனுடைய கையில இருந்து என்ன பண்ணுவான்? ஆமா, அவன் பிறகுறதுக்கு முன்னாலேயே என்ன கவனிங்க, அவன் பிறகுறதுக்கு முன்னாலேயே அவன் பேரு, அவன் வளர்க்குற விதம், அவன் செய்ய வேண்டிய விதம் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு பிறந்த ஒருத்தன் தான் யாருன்னா இந்த 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 சிம்சோன். இந்த சிம்சோனை குறித்து என்ன சொல்லுதுன்னா, இப்ப வாசிங்களேன் 13:25. சீக்கிரம் வாசிங்க 13:25. ஒருத்தர் வாசிங்க. அவன் சோராவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ என்ன பண்ணாரா? துவங்கினார். 1. அடுத்தது 14:6 வாசிங்க சீக்கிரம். 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் ஆவி அவன் மேல் என்ன பண்ணாரா? பலமாய் இறங்கினார். இப்ப வாசிங்க அடுத்தது 19ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். நல்ல கவனிங்க. இரண்டாவது, இவன் மேல எது இருக்கிறது? ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. 1. இவன் மேல இருக்கிறது ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. இந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் இதெல்லாம் யார் திட்டமிடுவார்னா அவன் மேல இருக்கிறதான அபிஷேகம் தான். நல்லா கவனிங்க. அவன் மேல இருக்கிற அபிஷேகம் தான் அவனை திட்டத்துக்கு நேராய், தரிசனத்திற்கு நேராய், ஓகே ஜனங்களை விடுதலைக்கு நடத்துவது எதுதான்? அவன் மேல இருக்கிறதான அபிஷேகம் தான். இப்போ பலமா இறங்கினாரு, ஏவ துவங்கினாரு, சிங்கத்தெல்லாம் கிழித்து போட்டான், காடையை வைத்து கொன்று போட்டான். ஆனா இப்பேற்பட்ட மனுஷன் எதை நினைக்கலன்னா, அவன் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் விலை உயர்ந்ததுன்னு நினைக்கலையா? வா டேய், நீ யாருடா? உன் பேர் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை என்ன தெரியுமா? நீ நசரேன்டா. நீ உன்னை குறித்து திட்டம், பிளான், அழைப்பு எல்லாம் இருக்குதுடா. ஆனா அவன் எதை நினைக்கல தெரியுமா? அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சம் கூட வேல்யூ பண்ணலையா? அவளோடு போனான், தெளிலாலோடு போனான், அவளோடு ஐக்கியப்பட்டான், இருதயத்தின் காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தினாயா? எதை நினைக்கல தெரியுமா? என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதுன்னு கொஞ்சம் கூட நினைக்கலையா? எனக்குள்ள பலமா இறங்கினாரே, என்னை ஏவ துவங்கினாரே, சிங்கத்தை கிழித்து போட்டனே, அந்த காடையை வைத்து கொன்று போட்டனே, என் மேல இருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்றதுன்னு அவன் நினைக்கலையா? அவன் அபிஷேகம் விலையேறப்பட்டது நினைச்சிருந்தா அவளோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க மாட்டாயா? அபிஷேகம் விலையேறப்பட்டது நினைச்சிருந்தா அவளிடத்துல அவன் என்ன பண்ணிருக்க மாட்டா? சாஞ்சிருக்க மாட்டாயா? அவன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது அவன் நினைச்சிருந்தா இருதயத்தின் காரியத்தை வெளிப்படுத்திருக்க மாட்டாயா? அவன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது அவன் நினைச்சிருந்தா பெலிஸ்தீனத்துல அவன் தோத்து போயிருக்க மாட்டாயா? அவன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது நினைச்சிருந்தா கண்ணு பிடுங்கப்பட்டிருக்காதயா? அவன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டு நினைச்சிருந்தா சங்கிலிலே கட்டப்பட்டு இருந்துக்க மாட்டாயா? அவன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டு நினைச்சிருந்தா அவன் மாவாட்டி இருக்க மாட்டாயா? அவன் மேல இருக்கிற விலையேறப்பட்ட அபிஷேகம் நினைச்சிருந்தா பெலிஸ்தீனுக்கு அவன் அடிமையா இருக்க மாட்டாயா? இன்னைக்கு இரண்டாவது எதை நினைக்க சொல்றாரு தெரியுமா பிரதர்? இன்னைக்கு இரண்டாவது எதை நினைக்க சொல்றாரு தெரியுமா? என் மேல இருக்கிற அபிஷேகம் என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதப்பா. எங்க சபை மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதப்பா. ஊழியத்து மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதப்பா. ஊழியக்கார மேல இருக்கிற அபிஷேகம், ஊழியக்காரி மேல இருக்கிற அபிஷேகம், ஊழியக்காரி பிள்ளைகள் மேல இருக்கிற அபிஷேகம், விசுவாச பிள்ளைகள் மேல, அன்பு சகோதரா, அன்பு சகோதரிய, தேவ பிள்ளைய, உன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற. ஆமென். நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டீங்கன்னா, நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன், ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னா பரலோகம் போவதற்காக ரட்சிக்கப்பட்டேன், பரலோகம் போவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டேன். எப்பா உன் ரட்சிப்பு
பரலோகத்துக்கு மாத்திரம் அல்லப்பா, உன்னுடைய ரட்சிப்பும் உன் அபிஷேகமும் பரலோகத்துக்கு மாத்திரம் இல்லையா. எதை நினைக்க போறேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்னில இருக்கிறவர் அவர் கிரியை நடப்பிப்பார் நினைக்க போறேன்யா. என்னில இருப்பவர் அசைவை உண்டாக்க போற நினைக்க போறேன்யா. என்னில இருக்கிறவர் பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார், மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ராபா பாபா பாபா பாலா ஷாக்கலா. ஆண்டவரை பலமா இறங்குவீராகயா. ஊழியத்துல பலமா இறங்கி ஆண்டவரை கிரியை நடப்பிப்பீராகயா. சபையில பலமா இறங்கி கிரியை நடப்பிப்பீராகயா. விசுவாச பிள்ளைங்க வாழ்க்கையில பலமா இறங்குவீராகயா. சிங்கத்தை கிழித்து போட்டது போல சத்துருவின் காரியத்தை கிழித்து போடணையா. ஆண்டவரை சிங்கத்தை கிழித்து போட்டது போல எங்களுக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, ஆசீர்வாதத்துக்கு எதிராக, சமாதானத்துக்கு எதிராக, சந்தோஷத்துக்கு எதிராக எழும்புகிற காரியத்தை, கட்சிக்கிற காரியத்தை, விழத்தள்ளுகிற காரியத்தை, மேற்கொள்ளுகிற காரியத்தை, திட்டங்களை கெடுக்கிற காரியத்தை கிழித்து போடணும். எப்படிரா உனக்கு தூக்கம் வரும்? நான் சொல்றது புரியுதா? இங்க சொல்றது புரியுதா? தலைக்காணி கிடைக்கலன்னு படுத்துட்டான் பொழுது அங்க போய் எல்லா காரியத்தை வெளிப்படுத்துறான், எல்லா காரியத்தை வெளிப்படுத்துறான். என் மேல இருக்கிற விசேஷித்த அபிஷேகம் அவன் உணர்ந்திருந்தா எந்த காரியத்தையும் வெளிப்படுத்திருக்க மாட்டாவன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் இருக்கிற அபிஷேகம் விலையேறு பெற்றது நினைச்சா ஊழியத்தின் காரியத்தை, சபையின் காரியத்தை, பட்டணத்தின் காரியத்தை, குடும்பத்தின் காரியத்தை, தேசத்தின் காரியத்தை உங்க மூலியமா நான் வெளிப்படுத்த சித்தமுள்ளவரா இருக்கிறேன்னு சொல்றாரு. வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்துங்கப்பா. ஜனங்களை குறித்து வெளிப்படுத்துங்கப்பா. எங்களை தீர்க்கதரிசியாக மாற்றுங்கப்பா. அற்புதம் செய்யக்கூடியவராக மாற்றுங்கப்பா. குணமாக்கக்கூடியவராய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, அழுதது போதையா, சஞ்சலப்பட்டது போதையா, ஆண்டவரே வேதனைப்பட்டது போதையா, ஊழியத்தில் இவ்வளவு பாடுகளும் நிந்தைகளும் சந்தித்து போதையா. ஆண்டவர் ரபா லபா ரஷங்கலா வெளிப்படுத்துவீராகயா, வெளிப்படுத்துவீராகயா. ஜனங்கள் சபையை நோக்கி, ஜனங்கள் ஊழியனை நோக்கி, ஜனங்கள் ஊழியரை நோக்கி, ஊழியக்காரி சகோதரரை நோக்கி ஆண்டவர் வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே காரியங்களை வெளிப்படுத்துவீராகயா. தோத்து போயிட்டியடா. அவனை கட்டி வலிக்க வேண்டிய நீ உன்னை கட்டி வெளிக்கிற அளவுக்கு பண்ணிட்டியடா. அவன் கண்ணை குருடாக்க வேண்டிய நீ உன் கண்ணை குருடாக்கிட்டாங்களடா. அவனை வேடிக்கை காட்ட வேண்டிய நீ உன்னை வேடிக்கை காட்ட வச்சிட்டானுங்களடா. அவனுக்கு பயந்து உன்னை பார்த்து ஓட வேண்டிய அவங்க அவனை பார்த்து ஓடிட்டியடா. ரெண்டாவது நினைக்க சொல்றாரு, உன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது நினைக்கிற அந்த நேரம், நினைக்கிற அந்த நேரம் ஒரு அசைவு உண்டாகும். நினைக்கிற அந்த நேரம் ஒரு எழுப்புதல் உண்டாகும். நினைக்கிற அந்த நேரம் ஒரு தீர்க்கதரிசனம் உண்டாகும். நினைக்கிற அந்த நேரம் ஒரு பலன் உண்டாகும். நினைக்கிற அந்த நேரம் ஒரு சத்துவம் உண்டாகும். நினைக்கிற அந்த நேரம் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். ரபா பாபா 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 லகரதலா ரிமா நதரா ஷங்கலா. கொஞ்சம் நினைச்சுதான் பாரு, இவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்டல, இவ்வளவு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கோடம்பாக்கத்தை அசைக்கக்கூடியவர், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் உலகத்தை கலக்கக்கூடியவர், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் ஜனங்களை வசமாய் திருப்புகிறவர். இரண்டாவது எதை நினைக்க சொல்றாருன்னா, ஓ மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதுன்னு நினைக்கணும். அந்த அபிஷேகம் வியாதியை மாற்றக்கூடியவர், அந்த அபிஷேகம் நம்மளை ஜெபிக்க ஏவுதல் உண்டாக்குகிறவர், அந்த அபிஷேகம் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவர், அந்த அபிஷேகம் சத்தியத்தில் நடத்துகிறவர், அந்த அபிஷேகம் பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், அந்த அபிஷேகம் சத்துருவோடு போராடுகிறவர், அந்த அபிஷேகம் மாம்சத்தோடு போராடுகிறவர், அந்த அபிஷேகம் ஜென்ம சுபாவத்தோடு போராடுகிறவர். அந்த 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 அபிஷேகம் சபையை வளர்ச்சி கெடுக்கிற, சபையை பின்மாற்றத்தில் கெடுக்கிற, சபையை குறை சொல்லுகிற அந்த காரியத்தை அபத்தமாக்குற அபிஷேகம். இரண்டாவது சொல்றாரு, உன் மேல இருக்கிற அபிஷேகம்
விலையேற பெற்றதன் தோ வந்துச்சு எழுப்புதல், அங்க வந்துச்சு எழுப்புதல், அங்க இருந்து இங்க வருது எழுப்புதல். முதல்ல இந்த மாதிரி ஜெபத்தெல்லாம் முதல்ல நிறுத்து. என்னிலிருந்து அந்த எழுப்புதல் உண்டாகட்டும். இனி ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும் சகோதரா? என்னிலிருந்து எழுப்புதல் உண்டாகட்டும், எங்களிலிருந்து எழுப்புதல் உண்டாகட்டும், குடும்பத்திலிருந்து எழுப்புதல் உண்டாகட்டும், ஊழியக்காரனிலிருந்து ஊழியக்காரில் இருந்து விசுவாச பிள்ளை எங்களுக்குள்ள இருந்து அந்த எழுப்புதல் உண்டாக்குகிறவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். சரி, மூணாவது எதை நினைக்க சொல்றாரு? வேகமா எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, லூக்கா 15ஆம் அதிகாரம் 16, 17, 18. மூணாவது எதை நினைக்க சொல்ற? சீக்கிரமா எடுத்துங்க. லூக்கா 15, 16, 17, 18. ஆ ஆ ஆ ஆ ஓகே, சூப்பர். ஓகே ஓகே சிஸ்டர் பாஸ்டம்மா, ரொம்ப நன்றி பாஸ்டம்மா. மூணாவது எதை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை எனக்கு சேர வேண்டியதெல்லாம் நீ பங்கிட்டு தாருன்னு சொல்லி அவன் கேட்டான். தகப்பன் கொடுத்ததும் தப்பல்ல, அவன் வாங்கினதும் தப்பல்ல, அதை பயன்படுத்தின விதம் தான் தப்பா போச்சு. ஓகேவா? அதை எப்படி பயன்படுத்தினா? ஒரு வீடை கட்டி பயன்படுத்தலை, ஒரு பேலஸை கட்டி அவன் பயன்படுத்தலை, வீடை கட்டி வாடகை விட்டு பயன்படுத்தலை, நகை நெட்டை வாங்கி பயன்படுத்தலை, வட்டிக்கு விட்டு பயன்படுத்தலை, இங்கே ஒரு லேண்டை வாங்கி பயன்படுத்தலை. மொத்தம் எடுத்து எங்கே போட்டான்? துன்மார்க்கத்தில் போட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டார். அந்த தேசத்தில் என்ன உண்டானது? கொடிய பஞ்சம் உண்டானது. நிறைவா இருந்தவன் என்ன பண்ணிட்டான்? குறையப்பட தொடங்கிட்டான். வாழ்வாதாரத்துக்கு என்ன இல்லை? வழி இல்லை. வேலைக்கு போனான் பத்தியா? முட்டாள் உன்னல் அவனை. வேலைக்கு போனான் பத்தியா? பண்ணி மேய்கிற வேலைக்கு போனான் பாருங்க. பண்ணி மேய்கிற வேலைக்கு போனாடோ பரவாயில்ல. எதை சாப்பிட ஆசைப்பட்டான் பாருங்க? பன்றிக்கு போடுகிற தவிட்டை என்ன பண்ணான்? தின்ன ஆசைப்பட்டான். அதை கூட ஒருத்தர் அவனுக்கு என்ன பண்ணல? கொடுக்கல. இப்போ அவனுக்கு புத்தி தெளிஞ்சது. அப்போ அவனுக்கு புத்தி தெளிஞ்சது. என்ன புத்தி தெளிஞ்சது? எங்க அப்பாவோட இருக்கிற வேலைக்காரனுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது, நானும் இங்க பசினால் என்ன பண்றேன்? சாகர எழுந்து நான் எங்க போறேன்? என் தகப்பன் இடத்துக்கு போறேன், என் தகப்பன் வீட்டுக்கு போறேன்னு போனான். எதுக்கு போனா அவன்? எதுக்கு போனா? சத்தமா, எதுக்கு போனா? இங்க சாப்பாடு இல்லை, அங்க சாப்பாட்டுக்காக போனான். இங்க வேலை இல்லை, அங்க வேலைக்காக போனான். இங்க சாவர, அங்க கொஞ்ச நாள் வாழறதுக்காக போனான். ஆனா தகப்பன் சாப்பாட்டுக்காக தான் போனான். தகப்பன் அவனுக்கு என்னென்ன கொடுத்தாரு? வஸ்திரம் கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்தாரு, பாதரட்சை கொடுத்தாரு. கொடுத்த கன்று அடிச்சு இவன் 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 காணாமல் போனான், காணப்பட்டான். ஓகேவா? மரித்தான், திரும்ப என்ன பண்ணா? உயிர்ப்பித்தான். மூணாவது எதை ஆண்டவர் நினைக்க சொல்றாரு அப்படின்னா, தகப்பன் வீட்டை ஆண்டவர் நினைக்க சொல்றாரு. எந்த வீட்டை? தகப்பன் உடனே நினைச்சுக்காத. தகப்பன் வீடுனா நான் கல்யாணம் ஆகி என் வீட்டுக்கார வீட்டுக்கு வந்துக்கிறேன், அவர் எப்பெல்லாம் என்னை திட்டுறாரோ, அவர் எப்பெல்லாம் வீட்டுக்கு போய் சொல்றாரோ. தகப்பன் வீடுனா உங்க அம்மா வீட்டை பத்தி பேசல, தகப்பன் வீடுனா உங்க அப்பா வீட்டை பத்தி பேசல. தகப்பன் வீடுனா சபையை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. நம்ம எப்போ நினைப்போம் தெரியுமா? தகப்பன் வீட்டை நம்ம சமாதானமா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது, ஆசீர்வாதமா இருக்கும்போது, நல்ல வேலை இருக்கும்போது, அப்படி போயிட்டு வந்துடலாம்டா, அப்படி போயிட்டு வந்துடலான்னு அப்போதான் நினைப்போம். ஆனா இவன் எப்போ தெரியுமா தகப்பன் வீட்டை நினைத்தான்? ஓ, தேசத்துல கொடிய பஞ்சம் வரும்போது நினைத்தாயா, குறைவுப்படும் போது நினைத்தாயா, சாப்பாடுக்கு வழியில்லாத போது நினைத்தாயா? தேவ பிள்ளைய தகப்பன் வீட்டை நினைக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா தகப்பன் வீட்டை நினைக்கணும். நீ பலன் கொள்ளணும்னா தகப்பன் வீட்டை நினைக்கணும். உன் வாழ்க்கையில் குறைவு மாறணும்னா தகப்பன் வீட்டை நினைக்கணும். உன் தேவைகள் சந்திக்கப்படணும்னா தகப்பன் வீட்டை நினைக்கணும். ஓ, சோதனை மாறணும்னா, உபத்திரம் மாறணும்னா, சஞ்சலம் மாறணும்னா, நெருக்கம் மாறணும்னா நீ யாரை நினைக்கணும்? தகப்பன் வீட்டை நினைக்கணும். தகப்பன் வீட்டை நினைக்கணும். எது நடந்தாலும் தகப்பன் வீட்டை நினை. ஐயா, எப்ப கஷ்டப்படுறாயோ அப்ப தகப்பன் வீட்டை நினைக்கணும். எப்ப கவலைப்படுறாயோ அப்ப தகப்பன் வீட்டை நினைக்கணும். எப்ப வெறுக்க எல்லாரும் தள்ளப்படுறாயோ அப்ப தகப்பன் வீட்டை நினைக்கணும். கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை தொழுது கொள்வதற்காக, பலப்படுவதற்காக, ஆமா, வசனத்தை கேட்பதற்காக, இன்னும் மேல மேல வளர்ச்சியடைய நான் தகப்பன் வீட்டை நினைக்கணும். தகப்பன் வீட்டைன்றது என்ன பண்றது கிடையாது.
ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமா வருகிறது. தகப்பன் வீட்டை நினைக்காத வரைக்கும், தகப்பன் வீட்டை நினைக்காத வரைக்கும் நீ விரும்பின காரியங்கள் கிடைக்காது. தகப்பன் வீட்டை நினைக்காத வரைக்கும் எல்லா காரியத்தில் நிறைவுபட மாட்டார். தகப்பன் வீட்டை நினைக்காத வரைக்கும் சோர்வுகளை சந்திப்பார். தகப்பன் வீட்டை நினைக்காத வரைக்கும் அவமானத்தை சந்திப்பார். நினைத்துதான் பாரு. தகப்பன் வீட்டை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நினைத்துதான் பாரு. தகப்பன் வீட்டை மாலையில் நினைத்துதான் பாரு. தகப்பன் வீட்டை உபவாச நேரத்தில் நினைத்துதான் பாரு. தகப்பன் வீட்டை அமாவாசை கூட்டத்தில் நினைத்துதான் பாரு. தகப்பன் வீட்டை நினைத்து பாரு. நான் அனுப்புறேன், நன்மைக்கு ஏதுவான காரியத்தை அனுப்புறேன். சமாதானத்துக்கு ஏதுவாக, சந்தோஷத்துக்கு ஏதுவாக, விடுதலைக்கு ஏதுவாக, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக, உயர்வுக்கு ஏதுவாக, பலத்துக்கு ஏதுவான காரியத்தை அனுப்புறேன். ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பிதாவின் வீட்டுக்கு வந்தார். ஐயா, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பிதாவை ஆராதிக்க, பிதாவை தொழுது கொள்ள வந்தாரு. அங்க ஆடு மாடு புறா விக்கிறலாம் பார்த்து ஆசனைப்பட்டு எல்லாம் கவிழ்த்துப்பட்டு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை நீ வியாபார ஸ்தலமா மாத்திட்ட. ரொம்ப பேரு எனக்கு ஆலயத்தின் மேல நிர்விசாலமா காணப்படுறீங்க. ஆலயத்தின் மேல ஒரு நிர்விசாலம். நீ நினைச்சா வருது, நீ நினைச்சா போறது. எங்க இது பள்ளிக்கூடம் இல்லைங்க, காலேஜ் இல்லைங்க, பிசினஸ் இல்லைங்க, இது தேவனுடைய சபைங்க. நினைக்க சொல்றாரு. எப்பெல்லாம் நீ நினைக்கிறாயோ, உனக்காக அவன் எப்போ நினைச்சானோ அப்பவே அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட வஸ்திரம், அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மோந்திரம், அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பாதரட்சை, அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட கொளுத்த கன்று, அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இருப்பிடம் எல்லாம் மறந்துடும். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, ஏன்டா நீ 7 நாள் இருக்கணும், ஏன்டா கூடாரத்தில் இருக்கணும். அவன் வந்து கேட்பான், அப்போ சொல்லு கர்த்தர் உன்னை இப்படி நடத்தினாருன்னு. இப்போ ஆண்டவனை என்ன எதை நினைக்க சொல்றாரு தெரியுமா? நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன், நான் அப்பவும் கர்த்தரை நினைக்கணும். ஐயா, பலவீனம் வரும்போது சொல்லுங்க, அப்பவும் கர்த்தரை வீட்டை நினைக்கணும்னு சொல்லுங்க. பலவீனம் வரும்போது வீட்டை நினைக்கணும்னு சொல்லுங்க. பலவீனம் வரும்போது சத்தம் கேட்கல, பலவீனம் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பிரிவினைகள் வரும்போது, சண்டைகள் விரோதங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, சஞ்சலம் வரும்போது, எப்பெல்லாம் வருது அப்பெல்லாம் கர்த்தருடைய வீட்டை. அண்ணால் எப்போது கர்த்தரை வீட்டை நினைத்தாலோ அப்போது அண்ணாலை கர்த்தர். பாயிண்ட்டுக்கு வாங்க. அண்ணால் எப்போது கர்த்தர் வீட்டை நினைத்தாலோ ஆண்டவர் அண்ணாலை நினைவு கூர்ந்தார். புரிந்தவர்கள் ஆமென் என்று சொல்லிவிட்டார்கள், அல்லேலூயா என்று சொல்லிவிட்டார்கள். நான் பேசுவது சிலருக்கு இந்தியில புரிகிறது. மறுபடியும் நான் பேசின தமிழை மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன பண்ணுவது? ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு ஒரு முறை சொன்னால் புரியாது, 2 முறை சொன்னால் தான் புரியும், அதையும் சொல்லிவிடு என்று சொன்னார். மறுபடியும் வருகிறேன். அண்ணால் எப்போது தேவ சமூகத்தை நினைத்தாலோ, எப்போது தன் கணவரோடு பலி செலுத்த நினைத்தாலோ அப்போது அண்ணாலை கர்த்தர் நினைத்தார். அண்ணாலை கர்த்தர் கடாட்சித்தார். அண்ணாலை கர்த்தர் உயர்த்தினார். அண்ணாலுக்கு ஆண்டவர் பலன் தந்தார். அண்ணாலை கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்தார். 3 நாள் கூட்டம் சொல்லியிருப்பார். அவன் இப்ப வேலையில் அலுவலகத்தில் பிஸியா இருந்திருப்பான். அவன் வர மாட்டான். அவர் கத்தி பார்த்துட்டார், அவன் வரவே மாட்டான். நீ கத்த வேண்டியது கத்து பாஸ்டர். கத்துறது உன் வேலை, கேட்கறது என் வேலை. நான் எவ்வளவு நேரம் கத்துவேன்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் கத்துவேன். நீ மாறாத வரைக்கும் அவர் உன்னை நினைக்கவே மாட்டார். பரிசு சொன்னாரு, எதை நினைக்க சொன்னாருன்னா அழிந்து போகிற மக்களை நினைக்க சொல்றாரு. அழிந்து கொண்டிருக்கிற மக்களை. 2வது எதை நினைக்க சொல்றாருன்னா உன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதுன்னு நினைக்க சொல்றாரு. 3வது எதை நினைக்க சொல்றாருன்னா தகப்பன் வீட்டை ஆராதிப்பதற்கும், தொழுது கொள்ளுவதற்கும், உபவாசிப்பதற்கும், காத்திருப்பதற்கும், பலன் கொள்ளுவதற்கும், எழும்புவதற்கும், பிரகாசிப்பதற்கும், அனல் கொள்ளுவதற்கும், பரிசுத்தப்படுத்துவதற்கும் தகப்பன் வீட்டை நினைத்தா நான் உன்னை நினைப்பேன். தகப்பன் வீட்டை நினைத்தா
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தகப்பன் வீட்டை நினைத்தா நான் உன்னை பலப்படுத்துவேன். தகப்பன் வீட்டை நினைத்தா நான் உன்னை வாழ வைப்பேன். தகப்பன் வீட்டை நினைத்தா உன் குடும்பத்தை ஒருமனப்படுத்துவேன். தகப்பன் வீட்டை நினைத்தா உன்னை கட்டி எழுப்புவேன். தகப்பன் வீட்டை நினைத்தா அடப்பா தவுட்ட விரும்பினாலும் கொடுப்பாரு, ஐஸ்வர்யத்தை விரும்பினாலும் கொடுப்பாரு. அவரு எல்லாமே தகப்பன் வீட்டில் தான் அடங்கி இருக்கு. ஓகே, நாலாவது எதை நினைக்க சொல்றாரு? வேகமாய் போகலாம்ப்பா, அதுக்குள்ள 8:25 ஆயிடுச்சு. இன்னும் 4 மணி நேரம் சரியா 8:45 நான் மைக் அவர்களை கொடுத்துருவேன். ஓகேவா? பலவீனங்கள் இருந்தாலும் சோர்வுகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்காரு. அப்பா மறுபடியும் புரியலப்பா இந்த ஜனங்களுக்கு. சும்மா உற்சாகப்படுத்துவதற்காக, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? நாலாவது போலாமா? முஞ்சியோட மைக் யார் கைக்கு வருன்னே தெரியாது. அப்புறம் நான் ஒன்று நினைச்சு சொல்லுவேன், ஐயோயோ நான் எழுதலையா, சொல்லியிருந்தா கவனிச்சிருப்பேனே, அப்படியே தூக்கி இந்த கதவை ஓப்பன் பண்ணி அண்ணாட இறக்கிடுவேன். வேவுக்காரனை இறங்கின மாதிரி, பவுல இறங்கின மாதிரி உங்களை இறக்கி விட்டுருவேன். இறக்கி விட மாட்டேன், தள்ளி விட்டுருவேன். சோமா சரி, நாலாவது எதை நினைக்க சொல்றாரு எடுத்துக்கலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம், பிறகு தண்ணி மாத்திரம் ப்ளீஸ், தண்ணி வச்சிருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எதை நினைக்க சொல்றாரு? லூக்கா 10:38. பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அவரை தன் வீட்டில் எல்லாம் என்ன கவனிங்க. நாலாவது எதை நினைக்க சொல்றாருன்னா, இங்க பாருங்களேன், பிரயாணமாய், ஊழிய பிரயாணம். என்ன பிரயாணம்? ஊழிய பிரயாணம். ஆமா, அந்த பிரயாணத்தில் போகும்போது மார்த்தாள் என்ன பண்ணா? மார்த்தாள் இயேசுவை சந்தித்ததும் அவதான், அழைப்பு கொடுத்ததும் அவதான், தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டதும் அவதான். ஓகேவா? ஆண்டவர் எப்பவுமே இந்த சும்மா அப்படி வந்தேன், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், உங்களை பேசிட்டு போகலான்னு வந்தேன், இந்த டைலாக் எல்லாம் விசுவாசிங்களுக்கு. ஆண்டவர்லாம் கூடாம அங்கேயும் என்ன பண்ண மாட்டாரு, போகவே மாட்டாரு. ஓகேவா? அவர் அப்படிதான் மார்த்தாள் சந்தித்தா, அழைப்பு கொடுத்தா, ஏற்றுக்கொண்டா. அவ்வளோதான். அவரை ஏற்றுக்கொண்டுட்டு அவரை உட்கார வச்சுட்டு பற்பல வேலை, என்ன வேலை செய்தாலும் எனக்கு தெரியாது, அவ்வளோதான் நான் போய் கேட்கணும். பற்பல வேலை, சாமான் க்ளீன் பண்ணாலா, துணி துவச்சி போட்டாலா, அவருக்கு பிரியாணி செய்தாலா, டிஃபன் பண்ணாலா, ஆர்லிஸ் பூஸ்ட் போட்டாலா, அவர் கருட்டு குழம்பு பிடிக்கும், மீன் குழம்பு பிடிக்கும், பற்பல 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 எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தா. செய்ய வேண்டி தானே? நீ தான் சந்தித்தது, நீ தான் அழைப்பு கொடுத்தது, நீ தான் ஏற்றுக்கொண்டதும் நீ தான். செய்துனே இருந்தா. கண்ணு வெங்காயம் அரிஞ்சு கண்ணு எரிஞ்சுதா, கால் வலிக்குதா, இடுப்பு வலிக்குதா, இல்லை கஷ்டப்படுறாளா, தனிமையை ஃபீல் பண்ணாலும் தெரில, நேராக இயேசுநாதர்களை வந்தா. ஆடாடா, இயேசுநாதர்களை வந்தோடனே இவ இயேசுவின் பாதத்தில் உட்காந்து வசனத்தை என்ன பண்ணுறா? மரியாள் கேட்குறா, ஐயோ தப்பா புரிஞ்சுட்டேனே, ஏதோ கம்முன்னு உட்காந்துங்கிறா பொழுது, ஏதோ பேசினுங்கிறான்னு நினச்சிட்டேனே. சரி பரவாயில்ல மரியாள, நான் தான் கேட்க முடியல, நீ அது கேட்டுட்டு அப்புறமா சாப்பிடும் போது சொல்லுனா, தூங்கும் போது சொல்லுனா, அவர் எதெல்லாம் உங்களை பேசினாரோ ஒன்றைய மறைக்காம எங்களை சொல்லுனா அப்படின்னு போவெல்லாம் போல வந்து இயேசுவையும் திட்டுறா, அவளையும் திட்டுறா. ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்கிறேன், உன்னை யார் செய்ய சொன்னது? என் சகோதரி விட்டு வந்தது குறித்து உமக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையா, பொறுப்பு இல்லையா? அவ்வளோ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் என்ன பண்ணினா அமிச்சேன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு சாப்பாடு கீப்பாடை குத்து என்ன பண்ணுறேன், நான் காணி நான் என்ன பண்ணுறேன், அமிச்சிருவேன். இவர் சொன்னார், மார்த்தாலே 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 மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து என்ன பண்ற, அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுறமா. இந்த மார்த்தாள் இப்போ இந்த மார்த்தாளுக்கு பேசுறாரு, அந்த மார்த்தாளை விட்டார். மார்த்தாலே மார்த்தாலே மார்த்தாலே, அந்த மார்த்தாளுக்கு மார்த்தாலே மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து என்ன பண்றமா, கவலைப்படுறமா. இந்த மார்த்தாளை கேட்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து கவலைப்படுறமா, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறமா, வேலை வாய்ப்பு இல்லைன்னு கவலைப்படுறமா, கர்ப்பத்தின் கணைக்காக கவலைப்படுறமா, ஊடு வாசலில் நல்லா இல்லைன்னு கவலைப்படுறமா, வியாதி குறித்து கவலைப்படுறமா, கடன் பிரச்சனை குறித்து கவலைப்படுறமா, ஐயோ நகை போட வேண்டியனா கவரிங் போட்டுங்கிறன்னு கவலைப்படுறமா. ஆமாமா, கவலைத்தாமா போடுறேன் சொன்னாரு. திரும்பி, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சந்தித்தது அவதான், அழைத்தது அவதான், வீட்டை திறந்து உட்கார வச்சது அவதான்,
ஆட அப்பாவி, இவ்வளோ வேலையை பண்ணிய கடைசியா எதை நினைக்கல? ஐயோ ஏசப்பா, இல்லை இல்லை இல்லை, கிட்ட வந்துட்டேன். ஏமா, அழைத்தது நீதாமா, சந்தித்தது நீதாமா, அழைத்தது நீதாமா, வீட்டை திறந்து உட்கார வச்சுட்டு நீதாமா, விட்டு போனது நீதாமா. ஆனா இவ்வளோ காரியத்தை சந்திச்சு நீ எதை நினைக்கலனா என் பாதத்தை நினைக்காத போயிட்டியாமா. உனக்கு எல்லா வேலையும் இருக்குமே. அதான் வாஷிங் மிஷின் வந்துடுச்சு, அதான் மிக்சி வந்துடுச்சு, எல்லாம் வந்துச்சு, ரெடிமேடா வந்துச்சியா. ஆண்டவர் பாரு, என்னை ஆராதிப்பதற்காக, துதிப்பதற்காக, தொழுது கொள்வதற்காக, ஐயோ என் பிள்ளைங்க துணி துவச்சி கஷ்டப்படுறாங்கன்னு வாஷிங் மிஷின் குத்துட்டாரு. என் பிள்ளைங்க கச்சக்கான்னு அமில நசுக்கிறான்னு அதுக்கும் ஒன்று குத்து போட்டாரு. ஐயோ அப்பா, என் பிள்ளைங்க அந்த சப்பாத்தில தண்ணியை ஊற்றி உருட்டுவாங்க பாரு, அதுக்கு என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, ரெடிமேடு அதுக்கும் குத்துட்டாரு. என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு ஹோட்டலுக்கு போறாங்கப்பா, ஐயோ கால் வலிக்குது, நிக்குது, சாப்பிட முடியல, வீட்டுக்கே வர வைக்கிறது குத்துட்டாருப்பா. ஐயோ வந்து எழுதி குத்துட்டாருப்பா. ஏமா, நீ டேச்சா ஆன்லைன்லயே வாங்கலாமா, சோபா ஆன்லைன்லயே வாங்கலாமா, சோப்பு சீப்பு ஏமா, மேக்கப்பு லிப்டிக்கு எல்லாம் ஆன்லைன்லயே வாங்கலாம். எதை அவன் நினைக்கலனா அவனுடைய பாதத்தை என்ன பண்ணல, அந்த பாதத்தை அவன் நினைக்காதனாலதான் அநேக காரியத்தை குறித்து என்ன பண்ண தெரியுமா, இன்னைக்கு 4வது சொல்றாரு, எதை நினைக்க சொல்றாருன்னா அவனுடைய பாதத்தை நினைக்க சொல்ற. எப்பெல்லாம் நீ சோர்வுல கிடைக்கிறையோ, எப்பெல்லாம் பிரச்சனையில கிடைக்கிறையோ, எப்பெல்லாம் நீ நெருக்கத்துல கிடைக்கிறையோ, எப்பெல்லாம் பற்பல கவலை பிரதர், என் பிள்ளைகளை குறித்து கவலை பிரதர், என் கணவனை குறித்து கவலை பிரதர், என் பெற்றோரை குறித்து கவலை பிரதர், வியாதி பலவீனத்தை குறித்து கவலை, எதை நினைக்க நேரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. அவ பாதத்துல உட்காருவது எது தடையா இருக்குது? அவருடைய பாதத்துல உட்காருவது எது தடையா இருக்குது? பற்பல வேலை தடையா இருக்குதுங்க. பிரதர் சிஸ்டர், அவனுடைய பாதத்தில் உட்கார உன் வேலையும் வியாபாரமும் தொழிலும் தடையாகவே இருக்கக்கூடாது. அது ஆமா, அது தடை பண்ணவே கூடாது ஐயா. இதுல உட்காந்துட்டியன்னா இந்த தடை உண்டு பண்ணுகிற எல்லா காரியமும் சுட்டெரிக்கப்படும். அந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை பாதத்துல உடைச்சி ஊத்தனாயாவ அன்னைக்கே வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சியா. அந்த லேகியோன் பிசாசு நேரா வந்து இயேசுவின் பாதத்துல விழுந்தாயா, அப்பவே அவன் வாழ்க்கை மாறிடுச்சியா. 4வது எதை நினைக்க சொல்றாரு தெரியுமா? நீ கவலைப்படும் போது, சோர்வடையும் போது, மன சோர்வுல இருக்கும் போது, பிரச்சனை இருக்கும் போது அப்பாவுடைய பாதத்தை நினைன்றார். 5வது எதை நினைக்க சொல்றாரு? வேகமா எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10. சீக்கிரம். கேட்டார்கள். ஓகே. நீ எங்க இருக்கிறாய்னு கேட்கிறார். நல்லா கவனிங்க. 5வது எதை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, ஆதாமுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையில வருவாருன்னு ஆதாமுக்கு நல்லா தெரியும். யோவாளுக்கும் ஆதாமுக்கும் நல்லா தெரியும் அவர் குளிர்ச்சியான வேளையில வருவாரு, என்னை சந்திப்பாரு, அவர் என்னோட பேசுவாருன்னு அவருக்கும் தெரியும், இவனுக்கும் தெரியும். நான் என் பிள்ளை, அவருக்கு நான் என் பிள்ளைய சந்திக்க போறேன், நான் பேச போறேன், நான் இடைப்பட போறேன், பலப்பட போறேன்னு அவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். ஆண்டவர் பகல குளிர்ச்சியான வேளையில வராரு. எப்பவுமே சந்திக்க வேண்டிய இடத்துல, ஐக்கியப்பட வேண்டிய இடத்துல அவங்களுக்கு என்ன எல்லாம் நடக்குதா, தேவையெல்லாம் சந்திக்கப்படுதா, இனி நாட்கள் எப்படி போச்சு, இதான் அந்த இடத்துல இவன் இல்லை. கேட்குற ஆதாமே நீ எங்க இருக்கிறேன்னு கேட்கிறாரு. ஆண்டவர் தெரியாதா? ஆண்டவர் தெரியாதா எங்க இருக்கிறான்னு? அவனுக்கு தெரியாதா? ஆதாமே நீ எங்க இருக்கிறேன்னு கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்ன, அவன் பயந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன், நிர்வாணமா இருப்பதுனால பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அவன் எதை நினைச்சான், எதை நினைக்கல அப்படின்னா, ஆமா சாத்தானுக்கு செவி கொடுப்பதை நினைச்சான், சாத்தானுக்கு கீழ்ப்படுவதை நினைச்சான்.
ஆனா அவன் எதை நினைக்கலனா தேவனை நினைக்கவே இல்லை. தேவனுடைய ஐக்கியத்தை என்ன பண்ணல, அவர் என் கூட பேசுவாருங்க, என் கூட பலப்படுவாருங்க, என்னை உற்சாகப்படுத்துவாருங்க, என்னை சந்திக்க வராருங்க, அவன் நினைக்கவே இல்லைங்க. ஐந்தாவது எதை நினைக்க சொல்றாருன்னா, தேவனோடு இருக்கிற உறவை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஷாபா லாபா ராதா அல்லா. நான் ஊழியத்தில் இருந்தாலும் நான் தேவனோடு இருக்கிற உறவை நினைக்கணும். நான் சபையில் இருந்தாலும் தேவனோடு இருக்கிற உறவை நான் நினைக்கணும். சமுதாயத்தில் இருந்தாலும் தேவனோடு இருக்கிற உறவை நினைக்கணும். குடும்பத்தில் இருந்தாலும் நான் தேவனோடு இருக்கிற உறவை நினைக்கணும். வேலை சனத்தில் இருந்தாலும் படிப்பின் காரியத்தில் இருந்தாலும் நான் தேவனோட உறவில் இருக்கிறேன்னு நினைக்கணும். எங்க இருக்கிறான்னு கேட்டாரு. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, விசுவாச வாழ்க்கையில நீ எங்க இருக்கிற, ஜெப வாழ்க்கையில நீ எங்க இருக்கிற, கொடுக்கிற காரியத்துல நீ எங்க இருக்கிற, தேடுகிற காரியத்துல எங்க இருக்கிற, ஊழியம் செய்யக்கூடிய காரியத்துல நீ எங்க இருக்கிற. இப்போ கேட்கிறாரு, ஆதாம பார்த்து எங்க இருக்கிறன்னு கேட்டது போல உங்களை பார்த்து கேட்கிறாரு, எங்க இருக்கிற, எந்த நிலையில இருக்கிற, எந்த காரியத்தில் இருக்கிற, எங்க இருக்கிற, விசுவாச வாழ்க்கையிலிருந்து எங்க இருக்கிற, ஜெப வாழ்க்கையிலிருந்து எங்க இருக்கிற, என்னை பின்பற்றக்கூடிய காரியத்திலிருந்து, வேத வசன வாசிக்கிறது, காணிக்கை தசமா கொடுக்கிறது, நீ எங்க இருக்கிறன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்படி எங்க இருக்கிறன்னு கேட்டா, ஆண்டவரே இங்க தான்பா இருக்கிறேன், நீ சந்திக்க இடத்துல இருக்கிற, நீ பேசக்கூடிய இடத்துல இருக்கிற, வெளிப்படக்கூடிய இடத்துல இருக்கிற, சொல்லும் அடிமை கேட்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றதுக்கு வார்த்தை இல்லையே. கரெக்டா? டே ஆதாமே, நான் இங்க தான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு வார்த்தை இல்லையாடா? ஏவால, நான் இங்க தான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு வார்த்தை இல்லையே. இன்னைக்கு அதே தேவன் உன்னை கேட்கிறாரு, நான் இங்க தான்பா இருக்கிறேன், நீ எங்க இருக்கிறியோ அங்க நான் இருக்கிறேன்பா, நீ உள்ள பிரசனம் எங்க இருக்கிறது அங்க நான் இருக்கிறேன்பா, இங்க தான்பா நான் இருக்கிறேன், சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன், இங்க தான்பா நான் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை மாலை விடல நினைக்க சொல்றேன். ஓகே, ஆறாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10, 11, 12. இன்னும் 5 நிமிடத்துல நான் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10, 11, 12. சீக்கிரம் வாசிக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். 2 மனுஷன் ஜெபம் பண்ண முடியும். எங்கே போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. அதில் பரிசேயன் முதல்ல ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆண்டவரே, நான் பரிகாரன் அல்ல, எனக்கு கவனிங்க, நான் பரிகாரன் அல்ல, அநியாயக்காரன் அல்ல, விபச்சாரக்காரன் அல்ல, மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால உண்மை சோத்தறிகிறேன் அப்படின்னா. ஓகேவா? உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாததற்கும் உயர்த்தப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கை அவரை தான் பார்க்கணுமே தவிர நம்ம வாழ்க்கை மற்றவரை பார்க்கவே கூடாது. எஸ், ஓகே. இப்போ அவன் ஜெபம் பண்ணா, பரிகாரம் இல்லை, அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் இல்லை, மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால உண்மை சோத்தறிகிறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், என் காணிக்கை தசமாகலாம் கொடுக்குறேன், தனக்குள்ளே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான். அவன் எங்கே தப்பு மிஸ்டேக் பண்ணான் அப்படின்னா, 2 இடத்துல அவன் மிஸ்டேக் பண்ணுறான். ஒன்று, மற்றவனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால உண்மை என்ன பண்ணுறேன், சோத்தறிகிறேன். தன்னை இவன் அங்கே உயர்த்திட்டு மற்றவரை என்ன பண்ணிட்டான், ரொம்ப அற்பமாக எண்ணிட்டான். இப்போ இந்த ஆயக்காரன் வந்து ஜெபம் பண்ணான். எப்படி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியல, முடிச்சதுன்னு தெரியல, ஒரே ஜெபத்தை முடிச்சிட்டான். மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகிய என் மேலே கிருபையாக இறங்கன்னா. வேதம் சொல்லுது, அவன் அல்ல, இவனை நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்பட்டான். அவன் எதை நினைக்கல, இவ்வளோ கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ பலத்தை ஆண்டவர் கொடுத்து இப்படியெல்லாம் வாழக்கூடிய பலனை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு முடிக்காம அவனை போல இல்லை, இவனை போல அல்லன்னு 5வது 6வது எதை நினைக்க சொல்றாருன்னா, மனத்தாழ்மையை கர்த்தர் நினைக்க சொல்றார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவனுக்கு கிருபை அளிக்கப்படும். ஓகேவா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்க்கிறார். அப்போ 6வது எதை நினைக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாழ்மையான ஜீவியத்தை நம்ம நினைக்கணுங்க. நம்ம உயர்த்தப்படணும்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்ம பெருக்கம் அடையணும்னா எதை நினைக்கணும்னா, தாழ்மையான காரியத்தை நினைக்கணும். ஆண்டு நல்ல வீட்டை கொடுத்திருப்பாரு, அதுல தேவன் நாம மகிமைக்காக வாழணும்.
ஆண்டு நல்ல ஒரு பிள்ளைகளை கொடுத்திருப்பாரு. பிள்ளைகளை தேவன் நாம மகிமைக்கு வளர்க்கணும். ஆண்டு ஊழியத்தை சபையும் பொறுப்பு கொடுத்திருப்பாரு. அதுல தேவன் நாம மகிமைப்படணும். அவருடைய மகிமையை நீ எடுக்காத. ராபாலா சங்காலா, அவருடைய மகிமையை நீ எடுக்காத. அவருடைய பிரசாபத்தை நீ எடுக்காத. அவருடைய கிருபையை நீ எடுக்காத. அவருடைய புகழ்ச்சியை நீ எடுக்காத. நான் யார் தெரியுமா? என் குடும்பம் தெரியுமா? நான் பாடுற பாட்டு தெரியுமா? என் ஆராதனை தெரியுமா? என் பிரசங்கனை தெரியுமா? நான் ஏதோ பண்றேன். மிக 6:8 சொல்லுது. மிக 6:8 சொல்லுது. ஓகேவா? மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அதை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. மிக 6:8. அதான் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக, ஊழிய காரியத்தில் தேவனுக்கு முன்பாக, சபையின் காரியத்தில் தேவனுக்கு முன்பாக, குடும்ப காரியத்தில் தேவனுக்கு முன்பாக, சமுதாய காரியத்தில் தேவனுக்கு முன்பாக, வியாபாரத்தில் தேவனுக்கு முன்பாக, படிப்பின் காரியத்தில் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உள்ளவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் ஒருத்தர் வராரு. அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், சபையிலும் மேன்மை உள்ளவர், குடும்பத்திலும் மேன்மை உள்ளவர், பிள்ளைகளிலும் மேன்மை உள்ளவர், வாழ்வாதாரத்தில்